guys, welcome back to Top Squad. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ லோன் உல்ஃபன் எக்ஸாக்ட் அடிங்க ப்ரோண்டு அந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்காக விளையாட பார்த்தீங்கன்னா சுகில் தான் விளையாட போகிறாரு. ஹாய் காய்ஸ், நான் தான் விளையாட போகிறேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா வீடு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு வந்துருச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. லாஸ்ட் எக்ஸாம் வந்து அப்சருக்கு மட்டும் தான் இருக்குது, எங்களுக்குலாம் முடிஞ்சிச்சு. ஓகே, அதை பற்றியே பேசாமல் என்ன புது மைக்காக பார்த்தீங்கன்னா பழைய மைக்கு தான் என்ன சார்ஜ் இல்லை அதில். ஓகே, சட்டு முடிவு பேசாமல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைவும் பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கு கண்டா. ஆமாம், அதுக்கப்புறம் 500 சப்ஸ்கிரைப் வந்தால் லைவ் போடுறோம், ஸ்பெஷலாக லைவ் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேம் பிளேவும் போடுறோம். ஆமாம், லைவ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் காய்ஸ். அதுக்கப்புறம் என்னோட கேம் பிளேவும் கூடிய சீக்கிரத்தில் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை லைவ் வந்துடும். மறக்காமல் பாருங்கள், அவளோட இருங்க. சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, இப்போ சேலஞ்ச் அந்த ப்ரோ கொடுத்துருக்காங்க. எப்படியாச்சும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். நான் சுகில் தான் இருக்கான். இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு கொடுங்க காய்ஸ். அப்படி பண்ணான்னு தெரில காய்ஸ். ஓ என்னடா, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்தா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். எங்கே இடக்கா முழுக்கால கீழே குச்சான்னு நினைக்கிறேன், பார்த்து போ. திடீர்னு பின்னாடி வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாரு, குளோபல் டேதா, குளோபல் மாமா உள்ள கதை பார்த்துருப்பான். குளோபல் என்ன ஒயர்லெஸ் மைக்கு, நான் புது மைக்கில் என்னடா இங்கே இருக்கான். அப்பெல்லாம் அடிக்க கூடாதுரா, சீரியஸாக இல்லைடா ஒழுங்கா. என்ன இதுனா சார்ஜ் எவ்வளோ போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. ஆமாம், ரொம்ப அதான் இப்போ பிரச்சனையே. எல்லா வாட்டி அப்படி தான் அதுவாக இருக்கும். அதை போட்டு சாவடிக்காதரா, 2 எக்ஸாக்ட் மட்டும் தான் அடிக்க சொன்னாங்க. நீ இதை போட்டு சாவடிச்சா அப்போ எப்படி இல்லை அவன் வர முடியும்? ஏன் பயந்துட்டு நிற்கிறானே தெரில. அப்படி இருந்தால் கூட அடிச்சிருந்தாங்க. ஐயோ, ஏன் இடக்கா முழுக்கால் போனான்னு தெரியல. நம்மள தலைவர் நம்மள அடிக்க பார்க்குறாரு. ஆமாம், நம்மளாம் அடி வாங்க மாட்டோம், அது தெரிஞ்சது தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. வர பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கோம். அட்டி வச்சாங்க அவ்வளோதான். மேட்ச் ஒரு எக்ஸாட் அடிச்சாச்சு. நம்ம இன்னும் ஒரே ஒரு எக்ஸாட் அடித்தா மேட்ச் முடிஞ்சு காய்ஸ். மேட்சா? சேலஞ்சு கம்ப்ளீட். சேலஞ்சு கம்ப்ளீட் ஆச்சு. தலைவர் போதில் இருக்காரு. ஓகே, நம்ம ஒரு எக்ஸாட் அடிச்சாச்சு, படம் பார்த்து நல்லா அடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாட் அடிப்பார். அடிச்சாச்சு, மண்டை தெரிச்சிச்சு காய்ஸ். இன்னொன்று அடி நான் அப்படியே அடிச்சுக்கிட்டே வராரு. ஓகே, சூப்பரான ஒரு அடி. அதனால இந்த மேட்ச் முடிச்சிடுவோம் நம்ம. இப்போ நான் விளாட்றேன் காய்ஸ். இப்போ அப்சர் கேம் போய் பார்க்க போகிறீங்க காய்ஸ். அவன் இன்னும் கண் எடுக்கல. கண் எடுத்ததுக்கப்புறம் எனக்கே விளாட தெரியாது காய்ஸ், சுத்தமாக விளாட தெரியாது. அவன் என்ன கண் எடுக்கிறானே தெரியாது. ஸ்கேரு க்ரோஸாக எடுத்துருக்கு. நான் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. நான் அடி வாங்கிட்டு படுத்துக்கிறேன் தான். பார்ப்போம், எங்கே வரானே தெரியாது காய்ஸ், அதுதான் ஒரு பிரச்சனை. எனக்கு செட்டிங் வேறு ஒட்டு வராது காய்ஸ். அழுத்தி பூச்சி அடிஸ்டார் காய்ஸ். அப்சர் ஒரு கிலோ அடிஸ்டார். எப்படியே வெற்றிகரமாக டி அமௌண்ட் போட்டு வெறியாத்துன்னு தான் நம்மளும் எக்ஸாக்ட் அடிக்க பார்ப்போமா? ஓகே, அவுட் ஆகணுங்கிற பரவாயில்ல, எக்ஸாக்ட் அடிக்க பார்ப்போம். சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சதுக்கப்புறம் என்ன, சும்மா அதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்குன்னு ஒரு சேலஞ்ச் நானே கொடுத்துக்கிறேன். எங்கடா இருக்கான்? கால் சுடாரு முடிச்சுட்டாரு கைஸ். இன்னும் ஒரு கில், இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா இப்போ நம்ம எடுக்கிறதா. இப்போ நம்ம என்ன கன்று எடுக்கிறோன்னா, எனக்கு பிடிச்ச ஷாட் MP5 இருக்கு பாரு. உனக்கு பிடிச்ச MP5 இருக்குது, ஆனால் நம்ம இது எடுப்போம். SVDயா ஏதோ ஒரு கன்று. நான் ஓல்டு பிளேயர் கைஸ். ஓல்டு பிளேயர் தான் தெரியும். அது முன்ன வச்சுருந்தான், இப்போ இடையில கூட ஏற்றுனா திரும்பி டிலீட் பண்ணிட்டான். ஏன்னு தெரியல. நாங்கள் விட்டு ஏற்றுவோம். ஆக்சுவலி இந்த புது மேக்கில் தான் பண்ணியானது. ஆனால் என்னடா நெட் அடிக்கலையாடா? நெட்டெல்லாம் இருக்க போடுறா. அப்பயும் ஒவ்வொரு இடத்துல ஓடிட்டுருக்கான். இடத்துல ஓடல, ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கான். அடிச்சு பிடி போகிறா.
மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா? முச்சாச்சே சரி முச்சாச்சே. நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணியாச்சு. அதுவும் நம்ம சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நிறைய சேலஞ்ச் கொடுங்க. லைவும் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் வரணும் கைஸ். 550 இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்ச் வீடியோ கொடுங்க. நிறையா ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் நிறைய கேம் விளாடுவோம். இப்போ இந்த வீடியோ வெளில போகிற ரே அப்சர் அண்டு சுகைல். ஓகே கைஸ், பாய் கைஸ்.